இருக்காரு புண்ணாக்கு ஒரு வீட்டுக்கு வரத்துக்குள்ள வந்து இவருக்கு சாப்பாடு தேடி ஆகணும். எங்க வீட்டு ஏஞ்சல் இருக்காங்களா, இந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம திருப்பி நான் போய் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா வச்சிருந்த பெல்ட் வந்து ப்ளூ நினைக்கிறேன். ப்ளூ. இப்ப விஜய் வந்து அவர் தனியால நின்று ஜெயிச்சிருக்காரு. அதை பத்தி நான் முதல் பேசுறேன். இந்த வீட்டுக்காரங்க இருக்காங்களா, அப்ப பிள்ளைங்களை ஸ்கூல் கூட மீதி அந்த பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டு இருந்துச்சுங்க. இப்ப வந்து அவங்க பிள்ளைங்களை ஸ்கூல் கூட்டிட்டு போறாங்க. நான் இன்னமும் என் பிள்ளைங்களை ஸ்கூல் கூட்டிட்டு போறேன். 2 தலைமுறையா இருக்கிற தலை வந்து லெஃப்ட் வளையும் ரைட்டு வளையும். எதுக்கு வளையுதுன்னு எனக்கே தெரிய மாட்டேது. கேமராவை எடுத்தாலே வாய் குறி மாரி ஊடு வேற போயிருது. 5401 ரொம்ப பாவமே வந்து என்னை நம்பி ஒருத்தங்க வந்து என்னை யூடியூபரை ஆக்கி விட்டாங்களே நஞ்சு. நான் வந்து ஆக்சுவலி ஒரு காமெடி பீஸ். இன்னமும் தலை 2வது ஜெனரேஷனா பிள்ளைங்களை ஸ்கூல் கூட்டு அலையிறோம். தான் எங்க வேலை நினைக்கிறேன். மக்களே, நம்ம பட்டு வந்தாச்சு. இப்ப நம்ம ஊரா வீட்டு கதை, அக்கம் பக்கம் உள்ள கதையை பேசுவோம். நீங்க இப்ப பாப்பீங்க, இந்த புண்ணாக்கு இருக்காரு புண்ணாக்கு ஒரு வீட்டுக்கு வரத்துக்குள்ள வந்து இவருக்கு சாப்பாடு தேடி ஆகணும். இல்லைன்னா ஏதாவது கொடுத்து தான் அவர் வீட்டு சாப்பாடு சாப்பிட மாட்டார். அவருக்கு அலர்ஜி. அவரை வச்சு சமாளிக்கிறது ஒரு பெரிய பாடு தான். ஆனால் இங்கே என் வீட்டில் வந்து பிரச்சனை வந்து பிள்ளைங்களுக்கு வந்து நான் வந்து அதுங்க எதுக்கு கேட்டாலும் நான் செஞ்சு கொடுத்துருவேன். இல்லை கேட்குற மனுக்கு நானே போய் வலிக்கணும் போய் எல்லாம் வாங்கி கொடுத்துருவேன். ஆனால் நம்ம பிக் பாஸ் கிட்ட வந்து எல்லாம் கொஞ்சம் பயப்படுவாங்க. இவர் இந்த 2 வாண்டுங்க இருக்க சக்தி யுகேஷ் பயப்பட மாட்டாங்க. மிரட்டினாலும் ஒரு மாதிரி பார்க்குங்க. இது இல்லை எங்கள் வீட்டு ஏஞ்சல் இருக்காங்களா, இந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம பிக் பாஸ் வேலை விட்டு வீட்டுக்கு வரோன்னா வெளியே விட்டு கதவு சாத்துவாங்க. அவங்க அப்போ தான் கேட்டை வேகமாக சாத்துவாங்க. இந்த புண்ணாக்கு இருக்காரு கொஞ்சம் மிரட்டினாலே ஓடி போய் அவங்க அப்பா மடியில் சாஞ்சிடுவார். ஸோ அவங்க 2 பேரும் அவரை மைக்கி வச்சிருக்காங்க. அதனால இவங்களுக்கெல்லாம் பொண்ணை ஜெயலட்சுமிங்க. அப்புறம் இது அன்னைக்கு தெக்கோண்டோ பார்த்துருப்பீங்க. நிறைஞ்ச நந்தினி தனுஸ்ரீ தெக்கோண்டோ பழக்க போகும்போது நானும் போயிருக்கேன். தனுஸ்ரீ வந்து இதில் வந்து பிளாக் 2 வச்சிருக்காங்க, நந்தினி வச்சிருக்காங்க. அவங்க கொரியாலாம் போயிருக்காங்க. திருப்பி நான் போய் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா அங்கே போகும்போது அந்த ஸ்பாரிங்லாம் பார்த்தோன்னே எனக்கு பழைய நினைப்பு வந்துருச்சு. அடுத்த டிப்பு என்னோட இந்த யூனிஃபார்மோட நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. நானும் சக்தி தான் ஜாயின் பண்ணலான்னு இருக்கோம். இதில் வந்து நான் வச்சிருந்த பெல்ட் வந்து ப்ளூ நினைக்கிறேன். ப்ளூ. நான் அந்த மாஸ்டர்கிட்ட பேசிட்டு போய் நிற்க போகிறேன் பாருங்க. அடுத்த டிப்பு என்ன அதில் தான் பார்க்குறீங்க. பார்த்து இந்த மேலே உள்ள 3 பேர் ரொம்ப ஜேலஸ் பிடிப்பாங்க. எங்களெல்லாம் அப்பா இப்படி பார்த்தாங்க, இவங்களெல்லாம் ஓவராக கொஞ்சிறாங்கன்னு அடிக்கடி அவங்களுக்குள்ள ஒரு போட்டியே நடக்கும். இதில் இன்னொன்று சொல்ல போனால், இந்த காடி இருக்க ஒரு காடி, இப்போ நிரஞ்சன் பாய்க்கிற காடி வந்து இந்த சக்தி யுகேஷும் வெட் டிஷ்யூ வச்சு துடைக்கிறாங்க. அன்றைக்கி என்னமோ ஃப்ரைஸ் வாங்கி சாப்பிட்ருக்க மீதி அண்ணன் ஏசுவாரான். அந்த குப்பை என்ன அண்ணனும் கூப்பிடாதுங்க. இதுங்க யாருமே அண்ணனும் கூப்பிடாதுங்க. நிறைஞ்ச மட்டும் தான் அழகாக வந்து சின்ன அக்கா பெரிய அக்கான்னு நந்தினி தனுசை கூப்பிடுவான். இந்த கீழே உள்ளதுங்க 2 யாரும் நிறைஞ்சனை வந்து மரியாதையாக கூப்பிடாதுங்க. டேன்னு தான் கூப்பிடுங்க. மக்களே, நம்ம இப்போ மொழியை பற்றி பேசுனதுனால வந்து இதை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். கான்டென்ட் கிரியேட் பண்ணலாம். என் வீடியோ வீட்டில் உள்ளவங்களே பார்க்க மாட்டாங்க. ஸோ அது வரைக்கும் யாரும் பார்க்க போகிறது கிடையாது. இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த மொழி இருக்க மொழி அதோட அருமையை பேசலான்னு இருக்கு. அந்த தமிழ் இப்போ விஜய் வந்து அவர் தனியாலாம் நின்று ஜெயிச்சிருக்காரு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் பாருங்கள், அவருக்கு வந்து அவ்வளோ ஓட்டு வந்திருக்குன்னா எல்லாம் அவங்க வீட்டில் ஒரு மகனாக ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கு என்ன ஒரு வார்த்தை தெரியுமா, அண்ணா அண்ணான்னு கூப்பிட்றாங்களே, அது அந்த கேட்க எவ்வளோ இனிமையாக இருக்குது. அந்த ஒரு வார்த்தை தான் தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் நினச்சி பாருங்கள், அண்ணனு கூப்பிட்றது நல்லா இருக்கா, சாருன்னு கூப்பிட்றது நல்லா இருக்கா? அந்த அண்ணன்ற வார்த்தையை கூப்பிடும்போது எவ்வளோ அருமையாக இருக்குது. அதே அண்ணன் அக்கான்னு சொல்லி கூப்பிட்டா இங்கே மலேசியாவில் தமிழ் ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் அவ்வளோ அருமையாக அப்படி தான் கூப்பிடுங்க, அண்ணன் அக்கா அப்படின்னு. இப்போ தான் ட்ரெண்டு மாறிடுச்சு. பொம்பளால்னாலே சிஸ்டன்றாங்க, அக்காவையும் தங்கச்சியும் காமனாக கூப்பிட்ற மாரின்றாங்க. அண்ணன் அக்கான்னு சொல்லும் போதே அப்போ அவ்வளோ நல்ல மரியாதையாக இருந்துச்சு. அதனால தான் அவர் ஜெயிச்சிருக்காரு எனக்கு என்னமோ தோணுது. வீட்டுக்கு வீடு அவர் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. மேபி அந்த சுத்தமான வார்த்தை அண்ணன்ற வார்த்தைக்கு அதுதான் அதோட பெரிய பவர்னு எனக்கு என்னமோ தோணுது. அது நியாயமாக படிச்சுன்னா எனக்கு ஒரு கமெண்ட் கொடுங்க, ஒரு லைக்காவது கொடுங்க மக்களே. ஏன்னா எனக்கு அது வந்து அதை வந்து ஆணித்தனமாக நான் சொல்லுவேன். அதனால தான் அவர் வந்து நின்று ஜெயிச்சிருக்காரு. ஸோ அதனால தான் இதை ஷேர் பண்ணேன். மற்றபடி நான் ஷேர் பண்ணுற மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம நாட்டில் ஜெயிச்சிங்களே நம்மளுக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அது அவங்கவுங்க வாழ்க்கை. உளுந்து காடியை துடைக்கிறாங்க. ஆனால் உண்மை கதைக்கு பார்த்தா இந்த 3 பிசுனாரிங்களும் இருக்காங்களே, என் காடியை நார அடிப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க காடியை வந்து இதுங்களோட தங்கச்சி தம்பிங்க வந்து சுத்தமாக துடைக்கிறாங்க என் கண்ணு முன்னிக்கு. அப்போ எனக்கு எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க மக்களே. இதில் யார சொல்லி குத்தம் என்ன, எல்லாம் நேரம்தான். பேசாம கண்ணானா கமாண்டு கேள்வி மாண்டாவோம். காயில 10 நிறுப்பேன் பாயில, நீ நினைக்கிறதே நான் இல்லை, இந்த வாய்க்க வாயில. ஓகே மக்களே, இன்னைக்கு நம்ம லைஃபாக பேச போகிறோம். எப்போ பார்த்தாலும் ஊரா வீட்டு கதை பேச வேணாம்னு சொல்லுவோம். நான் இன்னைக்கு ஊரா வீட்டு கதையை தான் பேச போகிறேன். இன்னைக்கு மொதல் கதை வந்து அந்த சீரை ரொட்டி விற்கிறவன். இவன் 20 வருஷமாக அங்கே தான் விற்றுட்ருக்கான். அவன் போட்டோம், இன்னைக்கு நம்மளுக்கு வாங்குற வேலை இல்லை. இப்போ நம்ம பேச போகிறது வந்து இந்த வீட்டு கதை. இவன் வந்து பயங்கரமான பேட்மிண்டன் பிளேயர்ஸ். இந்த வீட்டில் உள்ளவங்க வந்து
இவர் வந்து ஊனாங்குளம் வச்சுருக்காரு இந்த வீட்டுக்காரு. வீட்டில் ஆள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த வீடு, அந்த வீடு பார்த்துக்குங்க. அந்த வீடை பற்றி நம்ம பேச போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னுக்கு இந்த வீட்டு கதையை பற்றி நான் பேசுகிறேன். இந்த வீட்டுக்காரங்க இருக்காங்களா, அன்றைக்கி பார்த்த சைனீஸில் லேடி இருக்காங்க. அவங்க வந்து பிள்ளைய ஸ்கூலுக்கு போயிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆனால் நான் அப்போ பிள்ளைங்களை ஸ்கூல் கூட மீதி அந்த பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டு இருந்துச்சுங்க. இப்போ வந்து அவங்க பிள்ளைங்களை ஸ்கூல் கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் இன்னமும் என் பிள்ளைங்களை ஸ்கூல் கூட்டிகிட்டு போகிறேன். 2 தலைமுறையாக என் நிலமை எப்படி இருக்குது பாருங்கள். No, they already terminated the internet. ஸோ நான் லைஃபாக பேசியிருக்க மாதிரி குறுக்க வந்து இந்த இன்டர்நெட் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. அந்த பிரச்சனை தான் ஓடுது. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் ஃபுல்லாக நான் பேசுகிற இங்கிலீஷை கேட்டால் தூக்கு மாட்டி செத்துருவீங்க. ஸோ அதனால் அதை வந்து நம்ம சென்சர் பண்ணிடுவோம். யா 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 நான் பேசின இங்கிலீஷில் சக்தி மயங்கி அவங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வீடியோவில் சொல்லியிருந்தேன் மக்களே, நான் ஷூட் பண்ணுறது வந்து என்ன நான் மிஸ்டேக் பண்ணுறேன்னு நானே முதல்ல சொல்லிடலான்னு இருக்கேன்னு. நீங்கள் பாருங்கள், நார்மலி நீங்கள் பாருங்கள், நான் எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பித்தோடனே நேராக இருக்கிற தலை வந்து லெஃப்ட்டு வளையும் ரைட்டு வளையும். எதுக்கு வளையுதுன்னு எனக்கே தெரிய மாட்டேது. கேமராவை எடுத்தாலே வாய் குறி மாரி ஊடு வேற போயிடுது, மங்கு மாரி. அப்புறம் வந்து நீங்கிட்ட லெஃப்ட்டு திரும்புவேன், ரைட்டு திரும்புவேன். நீங்கள் இதுக்கு மேலே நோட்டீஸ் பண்ணுவீங்க, கண்டிப்பாக பாருங்கள். சொல்லிடுங்க, அந்த மிஸ்டேக் வந்து நான் ஃபோனை எடுத்தாலும் எனக்கே ஆட்டோமேட்டிக்காக தலை திரும்பிடுது. அது ஏன்னு எனக்கே தெரில. நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப பேர். மேகம் கருக்குது. 5401. இந்த அழகிய லைலா வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான நம்பர் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் எடுங்க. ஏன்னா குருவி வாய் மாரி மாறுது, ஒரு வேளை கிளி ஜோசியமாக கூட இருக்கலாம். இந்த நம்பரை அடிச்சிச்சுன்னா எனக்கு பாதி பங்கு கொடுத்துருங்க மக்களே. இதில் ரொம்ப பாவமே வந்து என்னை நம்பி ஒருத்தங்க வந்து என்னை யூடியூப்பரை ஆக்கி விட்டாங்களே, நம்ம ஓமனக்குட்டி அஞ்சு. இந்த மூஞ்சை வச்சு நான் வந்து ஒரு காமெடி பீஸ்ன்னு அவங்களுக்கு தெரியாமல் என் மேலே ஹோப் வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அஞ்சு, நான் வந்து ஆக்சுவலி ஒரு காமெடி பீஸ். இதில் வந்து நம்ம அஞ்சுவோட வீடியோ 2 நிமிஷம் வரும். ஏன்னா நாங்கள் அன்றைக்கி அந்த இது புது வருஷம் கொண்டாடணும்ல, அங்கே டான்ஸ்லாம் ஆடுனது. ஆனால் நான் அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டிருக்கேன் அந்த வீடியோ போடலாமா இல்லைன்னு. அக்கா வந்து வெளியூருக்கு போயிட்டாங்க. ஸோ பிஸ்னஸ் விஷயமா அவங்க எப்போ என் மெசேஜ் பார்த்து ரிப்ளை பண்ணுவாங்கன்னு தெரில. ஸோ அது வரைக்கும் கட் பண்ணி அது part 3ல் வரும். கண்டிப்பாக அது பாருங்கள், அது பயங்கரமாக இருக்கும். அவங்க அப்ரூவல் கொடுத்தாங்களா, சோஃபா கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த part 3 போடுற பாருங்க, அது வேறு லெவலுக்கு இருக்கும். ஏன்னா நம்ம ஓமனுக்குட்டியை வந்து நான் வந்து தமிழிச்சியாக பாட்டியை ட்ரெண்டே மாற்றி விட்டேன். அது சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள் மக்களே. ஓகே மக்களே, நம்ம கதைக்கு வருவோம். நம்ம அதை எதுக்கு ஒரு வீடு கட்டினால, அவங்க சின்ன வயசுலேருந்து பேட்மிண்டன் விளாடுவாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து நிறைஞ்ச வயசு, இப்போ 20 வயசா. அப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு 3 வயசு இருக்கும். அப்போ வந்து அவன் என்ன பண்ணுவான், அந்த பேட்மிண்டன் அந்த பூ இருக்குல்ல, அது வந்து ஒரு கயிறில் தொங்க விட்டு மகளை அடிக்க சொல்லுவான். பயங்கரமாக ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஆனால் இன்னை வரைக்கும் அது வந்து குடும்பமே போயிட்டுருக்காங்க. அந்த பேட்மிண்டன் போய்ட்டு நடத்துவாங்க. அன்றைக்கி கூட பார்த்தேன்னு நான் பேச வாய்ப்பு கிடச்சதில்ல, பிஸியாக இருக்காங்க, நம்மளும் பிஸி. ஆனால் அவங்க அப்படிப்பட்டவங்க இன்னமும் அந்த பிளேஸாக இருக்காங்க. இதில் அந்த வீட்டில் ஒரு வயசான பாட்டி இருப்பாங்க. அவங்களுக்கு இப்போ இருந்தால் ஒரு 80 வயசுக்கு மேலே இருக்கும். ஒரு நாங்கள் 20 வருஷமாகவே நான் பார்த்த வரைக்கும் அவங்க வந்து ஈக்கான் பக்கம் இருப்பாங்க. அவங்க காலையில் 5 மணிக்கு எந்திரிப்பாங்க, பயங்கரமாக எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அவங்க சிங்கிள், இது வந்து மகனும் மருமக வீடு. ராத்திரி தூங்க மட்டும் தான் அங்கே வருவாங்க. அப்போ ஏஞ்சி எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு சம்டைம் தொப்பாங்க பண்ணுவாங்க வெளியே போகிறதுக்கு. ஏன்னா அவங்க சைக்கிள் வந்து அவங்க வீட்டில் இருக்கும். இறங்கிட்டு பசாரில் போய்ட்டு மீன்லாம் வாங்கி வச்சுட்டு மேரினேட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க. அந்தியில் கடை திறந்து அவங்க பார்த்தா இன்னமும் அதே எக்ஸசைஸ் 5 மணிக்கு ஏஞ்சி போகிறாங்க. அது ஈக்கான் பக்கம் வைக்கிறாங்க. ஆனால் மூஞ்சி தான் அடையாளம் தெரில. அன்றைக்கி அவங்களுக்கு நம்ம நேபிள் அசின்னு சொல்லி பயங்கரமாக சாப்பிட்டு பிஸ்னஸ் கொடுத்தா அவங்களுக்கு நான் யாருன்னே தெரியாமல் போச்சு. அந்த அளவுக்கு உழைப்பு போட்டிருக்காங்க. அவங்க ஹைலைட், இங்கே ஹைலைட் நான் என்ன இங்கே வந்த பிறகு தான் எனக்கு ரொம்ப கில்ட்டி ஃபீலாக இருக்குது. நம்ம இப்படி இருந்த மையா இவ்வளோ சோம்பேறி ஆகிட்டோம் அப்படின்னு. என்ன கேட்டால் வந்து இந்த மெத்தாபோலிசம் அதெல்லாம் அப்படி இருந்தாலும் நம்ம டெய்லி ரொட்டேஷன் அந்த வேலை செய்ய தான் நம்மளுக்கு அந்த சுறுசுறுப்பு வரும்னு நினைக்கிறேன். அது ஒன்று நான் கண்டுபிடிச்சிட்டேன். இன்றைக்கி தான் மெடிக்கல் செக்கப் அன்றைக்கி பண்ண போனேன். நீங்கள் பாட்டில் பார்த்துருப்பீங்க. பார்த்த வரைக்கும் மெடிக்கல் மிராக்கல். ஏன்னா இங்கே நம்ம ஃப்யூச்சர் டாக்டர் தருத்திரி வந்திருந்தாங்க. அங்கே உள்ள டாக்டர் இருந்தாங்க. நல்லா தகிச்சு போகிற அளவுக்கு என்னோடய ரிப்போர்ட் வந்துச்சு. ஒரு பிரச்சனை கூட இல்லையா, எனக்கே தெரியல. அதான் நம்ப முடியல. ஒரு வேளை சின்ன வயசில் உள்ள வளர்ப்பு, நாங்கள் தான் தாதன் பிள்ளைங்க மாரி வளர்ந்தோம்ல. ஸோ அப்போ சாப்பிட்ட சாப்பாடுன்னு நினைக்கிறேன். அதை தான் இவங்க சொன்னாங்க, நம்ம தனுஸ்ரீ. ஒரு வேளை அப்போ உள்ள சாப்பாடு தான் நினைக்கிறேன். ஸோ ஹெல்த்தியாக சாப்பிடுங்க மக்களே. இன்னொரு மக்களே, நான் பேசுகிற இங்கிலீஷ் சம்டைம் உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். நாக்கில் வந்து மிளகாவை தேய்க்கல, இந்த கிளிக்கு தேய்க்கிற மாரி. சின்ன வயசில் எங்கள் அம்மா அப்பா தேய்க்காமல் விட்டாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நல்லா ஊற்றி கேட்டால் தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். நல்லா ஊற்றி கேட்டு பாருங்கள் நான் என்ன பேசுகிறேன்னு. அப்புறம் பாருங்கள் மக்களே, நான் தான் சொல்லுவேன், எனக்கு ஒரு ஆளுக்கு ஒரு உதவி கிடையாது ஷூட் பண்ணுறதுக்குன்னு. இப்போ ஜூம் பண்ணி கேட்டு போகிறேன். நான் பெற்று விட்ட புசாசுங்க அங்கே இருக்குங்க பாருங்கள்.
எல்லாம் அவங்க தான் மாற்றி மாற்றி ஷூட் பண்ணிக்கிறாங்க. என்ன யாரும் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்க மாட்டுறாங்க. ஸோ நான் எந்த நிலைமைக்கு வாழ்கிறேன்னு பாருங்கள். சரி, அப்புறம் நாங்கள் கால் பண்ணுறோம். ஓகே, பாய் பாய். ஓகே, Take everything, na? சாரி மக்களே, நான் எடிட் பண்ணும்போது தான் எனக்கு நல்ல நல்ல வீடியோலாம் வரும். இப்போ கடைசியாக டாட்டா காட்டினோமா, இதுதான் நாங்கள் பிரீத்தோரில் நந்தினிக்கு லாஸ்ட் இயர் டாட்டா காட்டுறது. இன்னும் 2 மாதத்தில் போக போகிறோம். இப்போ தான் இந்த வீடியோவே வெளியே வந்திருக்கு. ஸோ என்னோட புலம்பில் போய்ட்டு நான் நார்மலி எங்கே கொட்டுவேன், நம்ம 5 கிட்ட தான் நான் போய் கொட்டினேன்னா எனக்கு ஷூட் பண்ண ஆள் இல்லை, அதுக்கு ஆள் இல்லைன்னா இந்த சேச்சி என்ன பண்ணுவாங்கன்னா, நீ ஹையே பண்ணிடுவ ஒரு வீடியோகிராஃபர் ஃபோட்டோகிராஃபர்னு. இதில் பத்தாவதுக்கு நாங்கள் விஜய் டிவி அவார்ட் கொடுக்குற மாதிரி நாங்களே மாற்றி மாற்றி கப்பை தூக்கி கொடுத்துக்கிட்டோம். ஆனால் வந்து நம்ம நம்பினா தான் உங்களாக நம்மளை நம்புவோம். அதனால் இதை ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்குங்க மக்களே. எனக்கு அந்த அளவுக்கு இவங்க பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் நான் இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 ஃப்ரெண்டு, நல்ல ஃப்ரெண்டு உங்களுக்கு இருந்தால் லைஃப் எங்கேயோ போயிடும். ஸோ நல்ல ஃப்ரெண்டு வச்சுக்கிங்க, முக்கியமாக அது ரொம்ப தேவை. இப்படியே எடுங்க. இப்படி ஒரு காலத்து ஏரியாலாம் எங்கள் ஏரியா அந்த பக்கத்து வீடு கோண வீடு தான் சக்தி பிறந்திருக்க மாதிரி எனக்கு ஹேர்பல் சாப்பாடு சமைச்சு கொடுத்தாங்க. எத்தனையோ வீடியோ செஞ்சேன். நான் போட்டேன்னா இல்லையானு செஞ்சு நானே வச்சுக்கிறேன். அவங்க பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. நாங்கள் இன்னமும் தலை 2வது ஜெனரேஷனாக பிள்ளைங்களை ஸ்கூல் கூட்டு அலையிறோம். நாங்கள் வந்து சிஸ்டம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம ஏன்னா பின் தங்கிடக்கூடாதுன்னு வாங்கல இந்த இப்போ வர காலத்தில். அதனால் நாங்கள் பின் தங்காமலே வந்து நியூ ஜெனரேஷனை வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நினைக்கிற மண்ணுக்கு போகிற வரைக்கும் தான் எங்கள் வேலை நினைக்கிறேன். ரித்திரம் பல்ல பல்ல பெண்ண பல்ல பல்லக்கு பாந்தா பல்ல பல்ல பெண்ண பாந்தா பல்ல பல்ல பெண்ண பாந்த. அப்புறம் வேறு ஏற்று வீடு எங்களுக்கு சமைச்சு கொடுத்தாங்க. அப்புறம் முக்கியமாக அந்த பாட்டி அந்த கதை அவங்கள கண்டிப்பாக நான் ஈக்கம்பக்கம் சாப்பிடும் போது. ஆனால் இங்கே கொஞ்சம் வேலை கூட தான் இங்கே ஜிஞ்சாரத்தில். முன்னெல்லாம் ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. ஆனால் ஸ்டீல் ஓகே, சீப்பு தான். மக்களே, அடுத்தது நம்ம வந்து வேறு கதை பேசலாம். யாராவது கதையை பற்றி பேசணுன்னா சொல்லுங்கள். ஒரு ஓகேவா மக்களே? வாழ்க்கை வந்து அழகானது நான் சொல்ல மாட்டேன், ஆபத்தானது. அது நல்ல வழியில் கொண்டு போனீங்களா சூப்பராக இருக்கும், ஹெவனில் இருக்கிற மாதிரி இருக்கும், சொர்க்கத்தில். தப்பாக கொண்டு போனீங்களா நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் டிசைட் பண்ண வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ சூப்பராக வாழுங்க மக்களே. உங்களுக்கு சொர்க்கம் வேணுமா நரகம் வேணுமான்னு நீங்களே முடிவெடுத்துக்குங்க மக்களே. ஏன்னா நம்ம பற்றி நம்மளுக்கு தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. அதனால் உங்களை பற்றி உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதனால் சூப்பராக வாழுங்க மக்களே. காடி Lorry coming.